தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் நிச்சயம் பதிவாகும். இன்னும் நமக்கு நேரம் இருக்குங்க. மாலை இரவு நேரங்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். காலை பகல்ல எந்த நாளிலும் பெரிதளவில் மழை தீவிரம் இருக்கிறதாக நமக்கு தெரியாது. ஆனால் மாலை மற்றும் இரவு நேரங்கள் தான் மிக கடுமையான மழை பொழிவு இருக்கும். சரியாக பகல் அந்த 1 மணி மேலே அல்லது 2 மணிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா மேகக்கூட்டங்கள் உள் மாவட்டங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். அப்போ உள் மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிக கனமழையானது கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். முதல் கட்டமாக எங்கே மழை தொடங்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். அதே மாதிரி கடைசியாக இன்றைக்கு எங்கே மழை முடிய போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆகவே நீங்கள் முழுமையான வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. இன்னும் நமக்கு மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமாக இருக்கு. இன்று மற்றும் நாளை ரொம்பவே கவனமாக இருந்தே ஆகணும். மழை வாய்ப்புகள் எங்க ரொம்ப அதிகமாக இருக்கு, எங்க ரொம்ப குறைவாக இருக்கு, மழையே வராது அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில நம்ம மிக தெளிவா நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். அதனால நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மழை வரல ப்ரோ அப்படின்னு சொன்னாலுமே நம்மளும் அதுதான் சொல்றோம். மழை வந்து பார்த்தீங்கன்னா எந்த பகுதிகளில் வராது என்பதான தகவலையும் இதுல உங்களுக்கு நம்ம சேர்த்து கொடுத்திருக்கிறோம். ஆகவே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை நீங்க கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது கொட்டி தீர்க்கும். சரியாக பகல் 1 மணி அல்லது 2 மணியிலிருந்தே மழை தொடங்கி இன்று இரவு நள்ளிரவு வரைக்கும் மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. முதல்ல எங்க மழை வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு எங்க மழை வராது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். முதலாவதாக கனமழை எச்சரிக்கை. எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா வேலூர் மாவட்டம், குடியாத்தம், காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்க்கும். அடுத்ததாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர், ஜோலார்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். முதல் கட்டமாக இந்த 2 மாவட்டங்களில் மழை தொடங்கிய பிறகு ராணிப்பேட்டையை நோக்கி மேகக்கூட்டங்கள் நகரும். ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை இந்த 2 மாவட்டங்களை நோக்கி மேகக்கூட்டங்கள் சரியாக இன்று மாலை நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. களவாய், செம்மேடு, அதேமாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி, செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஜமுனா மரத்தூர், கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சாத்தனூர் அணை, வேலூர் போன்ற இடங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை நோக்கி இந்த மேகக்கூட்டங்கள் நகர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்தில் உத்திரமேரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு பகுதிகள், உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர், வாலாஜாபாத், உத்திரமேரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழையானது பதிவாகும். காஞ்சிபுரத்தில் மழை தீவிரமாகிய பிறகு மேகக்கூட்டங்கள் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டை நோக்கி நகரும். குறிப்பாக நமக்கு வந்து விழுப்புரம் மாவட்டங்கள், விழுப்புரத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்க்கும். இதில் என்னென்னா சென்னை பகுதிகளுக்கும் கனமழை உண்டு. அதற்காக சென்னையில் மழை வராமல் போயிடும் அப்படிங்கிறதுல இல்லை. சென்னையில் வட சென்னை மற்றும் தென் சென்னை 2 பகுதிகளிலுமே மிக தீவிரமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அதாவது காஞ்சிபுரத்தை தொடர்ந்து செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் சென்னையை நோக்கி மேகக்கூட்டங்கள் நகர ஆரம்பிக்கும். அப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மரக்காணம், தெற்கோயிலூர், மடப்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது விழுப்புரம் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கும். அதே போல் செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம், மேல்மருவத்தூர், மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தாம்பரம், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களிலும் சரியாக இன்று மாலை அல்லது இரவு நேரத்திற்குள் மழை பொழிவுகள் தீவிரம் அடையும். அடுத்ததாக மேகக்கூட்டங்கள் கடலூரை நோக்கி நகரும். கடலூர் மாவட்டம், பண்ருட்டி, வடலூர், குறிஞ்சிப்பாடி, குள்ளஞ்சாவடி, புவனகிரி, சிதம்பரம், நெய்வேலி, திட்டக்குடி, பெண்ணாடம், விருத்தாச்சலத்தை நோக்கி மேகக்கூட்டங்கள் அடுத்ததாக இரவு நேரங்களில் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். தொடர்ந்து கடலூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை தீவிரம் இருக்கக்கூடும். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்டம், தியாகதுர்கம், சின்னசேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தாலும் கள்ளக்குறிச்சியினுடைய வடக்கு பகுதி மட்டும் கனமழை கிடைக்கும். மற்றபடி மற்ற இடங்கள் தெற்கு பகுதி அல்லது மேற்கு பகுதி இங்கெல்லாம் வந்து மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது. புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானதிலிருந்து கனமழை, அதாவது சில இடத்துல மிதமான மழை, சில இடத்துல கனமழையாக பார்க்கப்படுது. சென்னை நம்ம முக்கியமாக சொல்லி ஆகணும். வட சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகளில் உறுதியான மழை இருக்குது.
பெரும்பாலும் மாலை 4 அல்லது 5 மணிக்கு மேலேயே உங்களுக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி. நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக குந்தா, அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இங்கெல்லாம் நமக்கு அதிக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது வெளுத்து வாங்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறு உள்ளிட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் பல்வேறு பகுதிகளில் உறுதியான கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மிதமான மழை பொழிவுகள். எங்கெல்லாம் மிதமான மழை பெய்யும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். கிருஷ்ணகிரி, தருமபுரியில் மிதமான மழை. ஏற்கனவே நேற்றைக்கு இரவு நேரத்திலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நிறைய இடத்துல அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரவு நேரங்களில் நேற்றைக்கே மழை தொடங்கியாச்சு. மழை பதிவாயிருக்கு, சும்மா இல்லைங்க. கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் மழை பதிவாயிருக்கு. தருமபுரி மாவட்டத்திலும் கணிசமாக மிதமான மழை. எல்லா இடத்திலும் உள்ள சில இடத்துல மிதமான மழை பெய்திருக்கு. இன்றைக்கும் மழை வரும். அந்த பாபிரெட்டிப்பட்டி கமெண்ட் செக்ஷன்ல அடிக்கடி கேட்குறீங்க. தருமபுரி மாவட்டத்தில் மிதமான மழை அல்லது லேசான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். சேலம் மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம், ஓரிரு இடங்களில் மிதமான மழை உண்டு. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களிலும் கணிசமாக லேசான அல்லது மிதமான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். 2 அல்லது 3 சென்டிமீட்டர் மழையாவது பகுதியாக பதிவாகக்கூடும். தஞ்சாவூர் தெற்கு பகுதிகளில் கனமழை உண்டு. மற்ற இடங்கள் கும்பகோணம் பகுதிகளில் மழை வருமா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. மிதமான மழை தொடரும். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, பொன்னமராவதி, கீழக்கரை நிறைய இடங்கள்ல இந்த புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா கந்தர்வக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பல இடங்கள் இருக்கு. எல்லா இடங்களிலும் லேசான அல்லது மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டி, முதுகளத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் ஆங்காங்கே எதிர்பார்க்கப்படுது. வருகிற ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை அநேக மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது தீவிரமடையும். அதனால அது வரைக்கும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் அநேக மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது எதிர்பார்க்கப்படுது. அதனால நமக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை கடுமையான கனமழை இருந்தாலும் 5, 6, 7, 8 இந்த தேதிகளில் ஓரளவு மிதமானதுலேருந்து கனமழை பதிவாகும். அப்புறம் ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு இயல்பு நிலைங்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள் திரும்பிடும். அடிக்கடி இந்த மழை பொழிவுங்கிறது இருக்காது. ஒரு சீரான லேசான மழை மட்டுமே அவ்வப்போது காணப்படும். அடுத்ததாக தொடரும் கனமழை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நம்ம சொல்லியே ஆகணும் இல்லையா? நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் தொடர்ந்து கனமழை வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் நீடிக்கக்கூடும். அதனால அங்கே தினந்தோறும் மழை பொழிவுகள் மலைப்பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் தினந்தோறும் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும். அடுத்து ஒரு சில தினங்களுக்கும் தொடர் மழை வாய்ப்புகள் அங்கே நீடிக்கக்கூடும். கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் விட்டு சில நேரங்களில் பரவலாக மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும். பல இடங்கள் கடலோர மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் விட்டு பரவலாக சில நேரங்களில் நமக்கு மழை பதிவாகி ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கப்படுது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் மீண்டும் அநேக மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பும். சில நேரங்கள் மட்டும் லேசான மழை காணப்படும். அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 8ஆம் தேதி வரைக்கும் தான் மழை வாய்ப்பு. அதுக்கப்புறம் 9ஆம் தேதியிலிருந்து லேசான மழை இல்லை, மிதமான மழை மட்டும்தான் எதிர்பார்க்கப்படுது. மழை குறைவு. தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் மிதமான மழை பெய்து பெரும்பாலான இடங்களில் மழை பற்றாக்குறை ஏற்படும். மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை ஓரளவு லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விருதுநகர், தூத்துக்குடி வடக்கு, கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கயத்தாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, திருநெல்வேலியினுடைய வடக்கு பகுதி, இங்கெல்லாம் கொஞ்சம் வறட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். மழை இங்கே கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மதுரை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், இங்கெல்லாம் திண்டுக்கல் மேற்கு கூட ஓரளவுக்கு மழை கிடைச்சிரும். ஆனால் மற்ற இடங்கள் நத்தம், சின்னாலம்பட்டி இங்கெல்லாம் ஓரளவு கொஞ்சம் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மழை தீவிரம் சற்று குறைவாக இருக்கு. தொடர்ந்து உங்களுக்கு மிக கனமழையோ அல்லது கனமழை ரொம்ப அதிகமாகவோ பதிவான அறிவிக்கிறோம். ஏன்னா விருதுநகர் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. விருதுநகர் மாவட்டத்தில் ரெயின்போ ஒன்லி கம்மிங் ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருப்பாரு. அதனால விருதுநகர் மாவட்டம் சற்று ஒரு மழை பற்றாக்குறையாக இருக்கிறது. தொடர்ந்து மழை தீவிரமானால் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியும் தூத்துக்குடி
தூத்துக்குடி வடக்கு பகுதியும் மழை மிக பற்றாக்குறையாக இருக்கு. நமக்கு அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு இந்த தென் மாவட்டத்தினுடைய அநேக இடங்கள்ல இந்த கனமழை தீவிரம் அப்படிங்கிறதே ரொம்ப குறைவு தான். இப்போ உதாரணமா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் 4 முக்கு ஊத்து காக்காட்சியில பெய்யுற அதே மழை வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை மற்றும் நகர பகுதிகளில் மழை இருக்காது. ஏன்னா அது வந்து மலை பகுதிகள், மேற்கு பகுதிகள், மலை பகுதிகளில் நல்ல மழை கிடைக்கும். அங்கே பெய்யுற அதே மழை வந்து திருநெல்வேலி நகர பகுதிகளில் பெய்யுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஆகவே தொடர்ந்து பொறுத்திருங்க. பருவமழை இப்போதான் கொஞ்சம் தீவிரமாகியிருக்கு. இனி வரும் நாட்கள் மழை வாய்ப்புகள் இருந்தால் உங்களுக்கு அறிவிக்கப்படும்.